சென்னை பல்லவன் சாலை காந்தி நகரில் வசித்து வருபவர் நாகம்மாள். இவர் கஸ்தூரிபாய் காந்தி அரசு மருத்துவமனையில் துப்புரவு பணியாளராக பணியாற்றி வந்துள்ளார். நாகம்மாளுக்கு வரதராஜ் என்பவரோடு திருமணமான நிலையில் வரதராஜ் தொடர் திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டு வந்துள்ளார். இதனால் நாகம்மாள் வரதராஜை பிரிந்து சென்றுள்ளார். பின்னர் ஆட்டோ டிரைவர் சத்யராஜ் என்பவரை இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார். சத்யராஜ் நாகம்மாளின் நடவடிக்கை பிடிக்காமல் பிரிந்து சென்றதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து நாகம்மாள் மணிவண்ணன் என்பவரை கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னர் மூன்றாவது திருமணம் செய்து கொண்டுள்ளார். நாகம்மாள் மணிவண்ணன் தம்பதியினருக்கு ஒரு ஆண் குழந்தை உள்ளது. இந்நிலையில் கடந்த 20ஆம் தேதியன்று மணிவண்ணன் திடீரென மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். அப்போது மருத்துவர்கள் ஏற்கனவே மணிவண்ணன் இறந்துவிட்டதாக கூறியுள்ளனர். பின்னர் உறவினர்கள் மணிவண்ணன் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக போலீசிடம் தெரிவித்துள்ளனர். என் பேர் திருநங்கை தாரா. இப்போ மணிவண்ணன்றது இறந்துட்டாருன்னு எனக்கு ஃபோன் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு 7 o'clock இருக்கும்போது எனக்கு கால் பண்ணாங்க எங்கள் அத்தை பையன். ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சித்தப்பா இந்த மாதிரி மணிவண்ணாக்கு மூச்சு பேச்சு இல்லை, ஓமுந்தூர் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து வச்சிருக்கோம் அப்படின்ட்டு எனக்கு கால் பண்ணாங்க. சரி நான் வரேன் அப்படின்ட்டு நான் வண்டி ஸ்டார்ட் பண்ணதாங்களே இன்னொரு ஃபோன் வந்துச்சு. ஃபோன் இந்த மாதிரி அவர் இறந்துட்டாரு அப்படின்னு ஹாஸ்பிட்டலில் சொல்கிறாங்க அப்படின்ட்டு நான் உடனே எங்கள் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன். ஓமுந்தூர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்த உடனேயும் எல்லாருமே அழுதுட்டு இருந்தாங்க. அழுதுட்டு இருக்கும்போது அவர் மேரேஜ் பண்ணிக்க அந்த லேடியை கேட்டேன், என்ன ஆச்சு, என்ன ப்ராப்ளம், உன் கூட தானே இருந்தான், என்ன ஆச்சு அப்படிங்கிறதுக்கு தெரியல. அவர் தூங்கிட்டு இருந்தார். தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவர் மூச்சு பேச்சு இல்லை, எந்திரிக்கல, கண்ணுலாம் வீங்கிச்சு, மூக்குலெல்லாம் வாயில ரத்தம் வந்துச்சு அப்படின்னு அவ என்கிட்ட சொன்னான். சரி இவ சொல்றாளேன்ட்டு நாங்கள் அமைதியாக ஆயிட்டோம். அதுக்கப்புறம் அவன் கூட பிறந்த தங்கச்சும் அவனுடைய சொந்த மாமாவும் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை இவ பொய் சொல்றா, இவ இவ அப்படிப்பட்ட ஆளு கிடையாது, அவ கழுத்தெல்லாம் காயம் இருக்கு, நீ ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. சரி இருங்க கொஞ்சம் பொறுமையா பண்ணலாம் அப்படின்ட்டு நானும் கொஞ்சம் அமைதியா இருந்தேன். கொஞ்ச நாள் அமைதியா இருந்த கூட பிறந்த தங்கச்சியே இல்ல மணி இவ நிஜமாலுமே இவ என்னவோ பண்ணிட்டு இருக்கா, நான் 2 மணிக்கு அவனை பார்த்தேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னான். சரின்ட்டு நானும் அதெல்லாம் கேட்டுக்கின்னு அமைதியா இருந்தேன். அமைதியா இருந்துட்டு போலீஸ்காரங்க வந்தாங்க. போலீஸ்காரங்க வந்த உடனே அவளை விசாரிச்சாங்க. விசாரிச்ச உடனே ஆமா எனக்கு செக்ஸ் டார்ச்சர் கொடுத்தான், அதனால நான் கழுத்தை பிடிச்சி இறுக்கி சாவச்சிட்டேன் அப்படின்னு சொல்றான். போலீசார் வழக்கு பதிவு செய்து நாகம்மாளிடம் விசாரித்த போது திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது. சம்பவம் நடந்த அன்று இரவில் நாகம்மாளும் மணிவண்ணனும் சேர்ந்து மது அருந்தி வந்துள்ளனர். அப்போது மணிவண்ணன் நாகம்மாளுக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக கூறப்படுகிறது. ஆத்திரமடைந்த நாகம்மாள் கணவன் மணிவண்ணனின் கழுத்தை நெரித்து கொலை செய்ததாக நாகம்மாள் வாக்குமூலம் அளித்துள்ளார். இதனையடுத்து நாகம்மாளை போலீசார் கைது செய்தனர்.